ஆரம்பிக்கலாங்களா? இப்ப சாருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல கொடுத்துக்கோங்க. உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பீட் மார்க், சேக் எஃபெக்ட் அந்த 2 ப்ராஜெக்டையும் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டாக இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் மீடியா இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி மேலே கொடுத்துருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். இந்த இமேஜை நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம். நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடு தான். இப்போ எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கோங்க. உங்களுடைய அடுத்த பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டைரெக்டாகவே மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற அதாவது டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா நானே எடிட் பண்ணி கொடுத்துட்டேன். இமேஜ் ஆட் பண்ணுறதுலேருந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் எடிட் பண்ணுற உங்களுடைய டைமிங்கை சேவ் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். சிசி எஃபெக்ட்லேருந்து எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், ஓகேவா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபாண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும். ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணி எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டபுள் பீட் மார்க் இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் நான் வந்து இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே உள்ள கலர் ஐக்கான் இருக்கா, ஃபஸ்ட்டே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரி பேரும். இப்போது மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும்.
அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆடியோட எண்டு வரையாக இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஆடியோட எண்டு வரையாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்டை எங்கே ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஒன்று எஃபெக்ட் 1, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2. ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த ஆரம்பர பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த இமேஜில் நான் கொடுத்துருக்க எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை எங்கே ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். நம்ம இமேஜில் தான் ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டபுள் பீட் மார்க் இருக்கும். ஓகேவா? இங்கேருந்து தான் நம்மளுக்கு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இமேஜில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். செகண்ட் இமேஜில் நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். மூணாவது ஒரு இமேஜ் இருக்கா, அதுக்கு நான் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த இமேஜில் தான் நம்ம இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ மூணாவது இருக்க அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ண மாதிரி தான் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஜ் ஸ்டைல் கிட்ட ஒரு ஆரமாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஐக்கான் இருக்கா, இந்த எஃபெக்ட் ஐக்கானும் இந்த மூவ் அண்ட் ஆப்ஷன் இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீனில் உள்ள வந்து ஆடாயிரும். இந்த இமேஜ் அதாவது இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்டை இந்த ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. அடுத்து சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜிலேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 2 இருக்கா, எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பேக் வந்துடுங்க. இந்த எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த லிரிக்ஸுக்கான சூப்பரான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து அடையிடும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்டை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. ரொம்பவுமே ஈஸியாக எடிட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை எடிட் பண்ணக்கப்புறம் உங்களோட வீடியோவை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ஆரமாக இருக்கும், அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.